கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு மிஸ் ஆகிற ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மனம் திரும்புதல். நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்கும். அதாவது வசனத்தை தியானிப்பாங்க, சர்ச்சஸ்க்கு போவாங்க கரெக்டாக, ஊழியம் செய்வாங்க, அதே மாதிரி நிறைய ஊழியத்தை தாங்குவாங்க, நிறைய ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. இது எல்லாமே இருக்கும். ஆனாலும் ரொம்ப முக்கியமான கேரக்டர், ஒரு கிறிஸ்துவத்தின் ஆணி வேரே என்னன்னா மனம் திரும்புதல் தான். அப்படின்னா ரெப்பன்டன்ஸ்னால் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். அந்த டைரெக்ஷனுக்கு நேர் எதிர்ப்புறமாக திரும்புறது தான் என்னென்னா மனம் திரும்புதல். அதாவது நம்ம மிலிட்ரியிலலாம் சொல்லுவாங்க இல்லையா, அபோட் டர்ன். நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் போகிறீங்க, அது அப்படியே நேர் எதிராக போகிறது தான் மனம் திரும்புதல். ஸோ நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குதோ அந்த காரியங்கள் விட்டு அப்படியே மனம் திரும்பணும். நான் கொஞ்சம் லெஃப்ட் திரும்பிக்கிறேன், கொஞ்சம் ரைட்டு திரும்பிக்கிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியே மனம் திரும்பணும். அதை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அந்த மனம் திரும்புதல் இருக்குதான்னு கேட்டோம்னா நிறைய 95% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இல்லைங்க. ஏன்னா கடவுள் அதை தான் எதிர்பார்க்குறார். நம்ம வந்து வசனம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2:16 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் வந்து உலக தோற்றம் முதல் கிட்டத்தட்ட ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4100 வருடங்கள் இருக்கும். அந்த 4100 வருடமும் கடவுள் சொல்றது மனம் திரும்பல் தான். ஏன்னா ஆதியாகமத்திலேயே நம்ம பார்க்கிறோம், ஆதாம் பாவம் செய்கிறாரு. ஆதாம்கிட்ட கேட்குறாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டியான்னு கேட்டால் ஆதாம் என்ன சொல்கிறாரு, நான் சாப்பிடல கடவுளே, நீங்கள் கொடுத்த அந்த ஸ்திரீ தான் என்னை சாப்பிட வைத்தான்னு சொல்லிட்டு அங்கே மனம் திரும்புதல் இல்லை. ஸ்திரீ கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அப்பவும் மனம் திரும்புதல் இல்லை. அதாவது அந்த பாவம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த மனம் திரும்புதல் நம்மகிட்ட இல்லவே இல்லை. அன்றைக்கே ஆதாம் ஏவாள் சொல்லியிருந்தாங்கன்னா, ஆமாம் கடவுளே, நான் வந்து பாவம் பண்ணிட்டேன், எங்களை மன்னிங்கன்னு சொல்லி அந்த அந்த ஒரு வார்த்தை கடவுள் எதிர்பார்த்தார். அந்த வார்த்தை அவர்களுடைய வாயில் வராதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா. இன்றைக்கும் நம்ம கடவுள் நம்மகிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. ஏன்னா நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம யார் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம சக விசுவாசிகளோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா உலகத்தின் மக்களோட நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், அவனை விட நான் கரெக்டு, கொலை செய்கிறவனோட நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், வேசித்தனம் பண்ணுறவனை விட நான் கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தார் கூட நம்மளை கம்பேர் பண்ணி கொண்டு நான் செய்கிறது கரெக்டுன்னு சொல்லி அந்த சுயநீதியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தோட கம்பேர் பண்ணணும். வேதத்தோட கம்பேர் பண்ணும்போது நான் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிறேனா, இல்லை என் சுயநீதியை வைத்து நான் பேசி கொண்டிருக்கிறேனா. ஏன்னா வந்து நம்ம இருட்டில் இருக்கிறோம், இருட்டை வந்து வெளிச்சத்தில் காமிச்சாதான் என்னாகும், நம்மளுடைய பாவ காரியங்கள்லாம் வெளியே வரும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இருட்டு கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்னாகும், நானும் பாவிதான், நீயும் பாவிதான், நான் எதுக்கு மனம் திரும்பணும். அந்த மாதிரி இருதயம் வந்து கடினப்பட்டு போச்சுங்க. ஸோ கடவுள் அதை தான் சொல்கிறார் இன்னைக்கு. அதனால நம்ம வந்து அந்த மனம் திரும்புதலின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேட்கிற வசனங்கள் நம்ம இருதயத்தை குத்தும் போது உடனே நம்ம என்ன பண்ணணும், கடவுளை என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும் போது தான் என்னாகும், ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயம் பரிசுத்தமாய் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போதான் நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறிக்கொண்டே இருப்போம். ஏன்னா இந்த வசனம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்கமு சபைக்கு எழுதப்பட்டது இல்லையா. அந்த பெர்கமு சபை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுளுக்கு பிரியமான காரியம் செஞ்சுருக்காங்க. ஆனாலும் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சில குறைகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஏதுவாக அந்த சபை மாறி போச்சு. பெர்கமு வந்து அந்த பீலேயமோட உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. பீலேயம் வந்து காசுக்காக அவர் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் மக்களை காட்டி கொடுத்தார். அது அந்த மாதிரி காசுக்காக வந்து நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து கடவுளை நம்ம தேடுகிறோம், ஆசீர்வாதத்துக்காக நம்ம கடவுளை தேடுறோம், தேவனுக்கு பிரியமில்லாததை வந்து நம்ம வந்து சபையில செய்து கொண்டிருக்கோம். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, நீ மனம் திரும்புன்னு சொல்றாரு. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்தில் இருப்போம். நம்ம தேவனோடு கம்பேர் பண்ணும்போது, வேதத்தோடு கம்பேர் பண்ணும்போது தேவன் அதை நமக்கு காமிப்பார். நம்ம நிறைய நேரம் ஏன் மாற முடியலன்னா, நமக்கு வந்து அந்த இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சு, இல்லை கல்லாய் மாறிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்துல கடவுளை எனக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொடுங்க, என்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்துட்டு தசையான இருதயத்தை கொடுங்க கடவுளைன்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார், நம்ம பழைய இருதயத்தை எடுத்துட்டு தேவனுக்கு பிரியமாய் ஒரு தசையுள்ள இருதயத்தை கொடுப்பார். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாம் நமக்கு வந்து உணர்த்தப்படும். நம்ம மனம் திரும்பும் போது நம்ம தேவனுக்கு பிரியமாய் நம்ம மாறிக்கொண்டிருப்போம். அதனால நம்ம இன்னைக்கு வந்து பெர்கமு சபை போல நம்ம மனம் திரும்பாமல் இருந்தோம்னா
கடவுள் சொல்றார், நீ மனம் திரும்பலனா, திரும்பி அந்த வசனத்தை வாசி, நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். கடவுள் என்ன பண்ணுவாரா, அவருடைய வாயின் பட்டயத்தால், வசனத்தால் நம்ம கூட வந்து யுத்தம் பண்ணுவார். ஸோ கடவுள் வந்து அந்த வசனத்தை நம்ம கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம நீதி வந்து தேவனுக்கு பிரியமா இருக்கா, இல்லை நம்ம சுயநீதியில் வாழ்ந்து கொண்டு இருக்குமா? நம்ம இன்னைக்கு கர்த்தரிடத்தில் கேட்போம், நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.